Hi, this is Dr. Baiju. I'm working as a consultant nephrologist and transplant physician at KMMC Medical College and Hospitals, Muttam. So, I would like to talk something on the kidney awareness. So, நம்மளை பார்த்தீங்கன்னா நமக்கு சிறுநீரக பிரச்சனைகள் நிறைய காரணங்களால் வரலாம். பட் இந்த வாட்டி என்ன தீம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா கிட்னி ஹெல்த் ஃபார் ஆல், அதாவது எல்லாருக்கும் கிட்னி சிறுநீரக ஆரோக்கியம். மற்றும் எதனால் அப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்மளை வந்துட்டு இருக்கிற பேஷண்ட்ஸ் எல்லாருக்குமே கிட்னி விழிப்புணர்வு அப்படிங்கிறது ரொம்பவே கம்மி. அதாவது நமக்கு காமன் ரீசன்ஸ் இருக்கலாம், அதாவது சுகர், சர்க்கரை வியாதியோ இல்லை ப்ரெஷர் வியாதியோ, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிம்டம்ஸ் பெருசாக தெரியாது வெளியில். எல்லாருக்குமே ரொம்ப சைலண்டாக இருக்கும். அதாவது கிட்னி ரொம்ப ரொம்ப ஒரு சைலண்டான ஒரு ஆர்கன். வெளியில் எந்த சிம்டம்ஸுமே நமக்கு தெரியாது. அதோட சிம்டம்ஸ் எப்போ வெளியில் தெரியும்னா நமக்கு ஆல்மோஸ்ட் ஒரு டயாலிசிஸ் ஸ்டேஜ் வரும்போது தான் அதோட சிம்டம்ஸே தெரியும். ஸோ நமக்கு சர்க்கரை, இரத்த கொதிப்பு, அல்ல நீங்கள் ரொம்ப நேரம் வெயிலில் வேலை செய்கிறீங்க, அதனால ஏற்படுற உடம்புல உள்ள நீர் சத்துகள் ரொம்ப கம்மியாகி அந்த மாதிரி பிரச்சனைகள். ஸோ இதுக்காக நீங்கள் எந்த மாதிரி ஒரு ஐடியாலஜியில் நீங்கள் வெளியில் வரணும், இதுக்கான விழிப்புணர்வு எப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. ஸோ உங்களுக்கு கிட்னி பிரச்சனை எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா ரொம்ப சைலண்ட். இனிஷியலாக உங்களுக்கு எந்த ஒரு சிம்டம்ஸுமே இருக்காது. அதுக்கப்புறம் உங்களுக்கு ரொம்ப மயக்கமாக இருக்கும், பசி இருக்காது, ரொம்ப சொரிச்சல் இருக்கும், உங்களுக்கு யூரின் போகிற அளவு கொஞ்சம் கம்மியாக ஆகும். அப்புறம் பார்த்தீங்கன்னா உடம்பு வீக்கம் போட்டுரும், கண்ணு சுற்றி நல்லா வீக்கம் வரும். ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜஸ் சிம்டம்ஸ் எல்லாமே ரொம்ப லேட்டான ஸ்டேஜஸில் தான் வரும். ஸோ ஏர்லியராக உங்களுக்கு டிடெக்ட் பண்ணணும் உங்களுக்கு சிறுநீரகத்தில் பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீங்கள் கேஎம்எம்சி முட்டம் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு நீங்கள் வந்து உங்கள் பிளட்டை கொடுத்து செக் பண்ணி உங்களோட அறிவுரைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். தேங்க்யூ.